Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஒண்ணு போட்டுருவாடா உன்னை. ஒருவேளை அப்பா பாத்திரப்பாரோ என்னவோ. டோன்ட் வரி மை கேர்ள். உங்க அப்பா ஒத்துக்கலன்னா உன்னை நான் கூப்பிட்டு வந்துருவேன். என்ன சரிதானே? என்ன வரமாட்டியா? நாளைக்கு மீட் பண்ணலாமா? சும்மா போடா, வெக்கமே இல்லாத ஜந்து. ஓ சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் நான் போணுமா? போடா. சரிம்மா, பார்த்து போ. வீட்டுக்கு போன உடனே கால் பண்ணு, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீ இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்? என்னால உன்னை கண்டிப்பா மறக்க முடியாது. பஸ் கிளம்ப போது, சீக்கிரம் வா. நம்ம வேற எங்காவது போய் கல்யாணம் பண்ணி ஒன்னா வாழலாமா? நம்மளோட அப்பா அம்மாவோட விருப்பத்தை மீறி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க முடியும் நினைக்கிறியா? நம்ம இந்த ஜென்மத்துல சேராட்டி அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா சேருவோம், நிச்சயமா. பஸ் போயிடும், கொஞ்சம் சீக்கிரம் வா. ஒரு வழியா இவளையும் கழட்டி விட்டாச்சு. நாளைக்கு ஃப்ரீயா இருக்கியா? Yes.
திரும்ப திரும்ப கண்கள் வலையில் வீணா வீணா ஒவ்வொரு முறையும் தானாய் விழுந்தோம் சுகமாய் நாமும் எனக்கு சேர்த்து வெண்ணியா? எனக்கா? நமக்குன்னு சேர்த்து சொல்லு. அப்படி சொல்லு. வண்டி எடு தம்பி, மழை வர போகுது. சரி, நாளைக்கு பார்க்கலாம். அப்ப சரி மச்சான். ஓ வந்துட்டான். டேய் என்னோட கிளாஸ் கொடுத்துட்டு போடா. பெரிய கூலிங் கிளாஸ் நீயே வச்சுக்கோ. நீ முதல்ல கொடுப்பா. ஹாய் அம்மா. கொஞ்சம் சீக்கிரம் முடி, டிவியில சீரியல் ஸ்டார்ட் ஆக போகுது. அட போடா, நீ இப்படி நல்லா சுத்திட்டு வந்தா போதும். இப்படி ஒரு புள்ள. ஐயோ ஐயோ இருக்காரே. டேய், உன்னை கரண்ட் பில்லு கட்ட சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? அப்பா நான் இன்ஸ்டிடியூட்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன். பிஸி 2 கம்ப்யூட்டர் 4 பொண்ணுங்க, இது ஒரு இன்ஸ்டிடியூட்னு சொல்ற. ஓ டேய், உன்னோட வயசுல நான் என் குடும்பத்துல எல்லா வேலையும் பார்த்தவன்டா, தெரியுமா? விடுடா, நாளைக்கு போய் அவன் கட்டிடுவான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க தான் அவனை கெடுக்குறீங்க. அவனை மட்டும் ஏன் குறை சொல்லிட்டே இருக்க? பசங்களை நல்ல செல்லம் கொடுத்து சௌகரியமா வளர்க்கும் போதே யோசிக்கணும். அதேதான் பாட்டி, இந்த பில்கேட்ஸும் ஸ்டீவ் ஜாபும் பிறந்த ஒன்னெல்லாம் சாதிக்கவே இல்லை. நீங்க வேணா பாருங்க பாட்டி, நானும் ஒரு பில்கேட்ஸ் ஆவேன். டேய், நீ ஒண்ணு பில்கேட்ஸ் ஆவன சாதா, இரும்பு கேட்டா இருந்தாலே போதும். பில்கேட்ஸ் பில்கேட்ஸ். இவரை எங்க இருந்து பிடிச்சீங்க? கம்னேரடா. எங்க ஃபிளாட்லியா? அப்படியா? என்னாச்சு? நாளைக்கு 10 மணிக்கா? சரிம்மா, சரி பண்ணிடலாம். கொஞ்சம் நிறுத்துடா. எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. அட்வைஸ்னா தேவையில்லை. இங்க பாரு, இது ஒரு சீரியஸ் மேட்டர்ரா. சொல்லி தொலை. டேய், என் ஆபீஸ்ல புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்காடா. அப்படியா? ஆமாண்டா. ஆமா, இந்த பொண்ணு வந்தா உங்களுக்கு என்னண்ணே? எனக்கு அவளை பிடிச்சிருக்குடா. நீ எப்படியாவது அம்மா அப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம் சம்மதம் வாங்குடா. அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணும்ல. அவளுக்கும் என்ன பிடிக்கும். பாடவா திருட்டு பயல. இது எப்ப பண்ண? என்னெல்லாம் அட்வைஸ் பண்ண? லவ் பண்றது டைம் வேஸ்ட், கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. இப்ப என்ன ஆச்சு? சரி சரி சொல்லு சொல்லு, நீ கதையே சொல்லு. எந்த கதை? கஷ்டம்தான். எங்க வச்சு முதல்ல பார்த்த? எப்படி உஷார் பண்ண? சொல்லுனா. இல்ல அவதான் உன்னை உஷார் பண்ணாளா? சீப்படா. போர் அடிக்காம கதையை சொல்லு. 80% sir. Oh, that's right. Yeah, come in.
வருண், திஸ் இஸ் நிதி. ஹாய். நிதி, இந்த ப்ராஜெக்டோட இன்சார்ஜ் வருண் தான். ஹி வில் ஹெல்ப் யூ. ஓகே சார். ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட் மா. தேங்க் யூ சார். எப்படி நான் அவளை கவுத்த? காஃபி, ரோஸ், சென்டிமெண்ட் இல்ல ஜோக்கா? அப்புறம் எப்படி? ஹாய். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் எங்க வீட்டில் சொல்லட்டுமா? இல்ல 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 இல்ல, குடிங்க குடிங்க. நான் வீட்டில் இதை சொல்லிடுறேன். உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணு பாவம். என்னன்னா நீ சரி அதை விடு. அப்புறம் எப்படிடா அம்மா கிட்ட போய் சொல்றது? அதெல்லாம் பாத்துக்கலாம். அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க பாரு. இது இது நிதி தானே? உனக்கும் அவளை தெரியுமா? என்னோட பேட்ச்மேட் தான். அப்ப எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும்ல. அழகா இருக்கால, எல்லாரும் ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும். நீ எல்லார்கிட்டயும் போய் பேசிடு, கண்டிப்பா ஒத்துப்பாங்க. காலையிலேயே நீ நடக்கிறத பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்த? டேய் என்னன்னு சொல்லி தொலை. டேய் எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறானா? அதுக்கு நீ என்ன டென்ஷன் ஆகுற? பொண்ணு நிதிடா. நிதியா? நம்ம பழைய உலகத்துல எத்தனையோ பொண்ணு இருக்கு. எங்க அண்ணனுக்கு போய் போய் இந்த பொண்ணு தான் கிடைக்கணுமா? அதுக்கு உங்க அண்ணனை சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஒரு பொண்ணை விடாம காதலிச்சல, அப்ப யோசிச்சிருக்கணும். என்ன இருந்தாலும் மச்சான், உனக்கு லக்கு தான்டா. காதலிச்ச பொண்ணையா அண்ணின்னு கூப்பிட போற. ஓ கொழுந்தனாரே, உங்களுக்கு கொஞ்சம் மோர் ஊத்துவோம். அம்மாடியோ, நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்ல போறேன். இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஃபியூச்சருக்கு நல்லது தானே. ஆல் தி பெஸ்ட் மச்சான். கோச்சுக்கிட்டானோ? டேய் என்னடா ரொம்ப அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்ன? என்ன விஷயம்? அண்ணா,
உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் தனியா போய் பேசலாமா? நீ என்னன்னு சொல்லு. நிதி என் பேட்ச்மேட் மட்டும் இல்ல, நான் லவ் பண்ண பொண்ணும் தான். அண்ணா நீ ஒன்றும் வருத்தப்படாத. உங்களுக்குள்ள ஏதாச்சும் காதலிக்கிறது என்ன பெரிய தப்பாடா? நீயே பல பேரை லவ் பண்ணிருக்க. அப்படிலாம் பார்த்தா நான் ஏதாவது சாமியார தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அண்ணா நீ லவ் பண்ணியே பைத்தியம் ஆயிட்டியா? அண்ணா ஒரு ஃப்ராடுண்ணா. இது எப்பவும் ஆம்பளைங்க சொல்ற டயலாக் தானே. ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கலன்னா அவ ஃப்ராடு அது இதுன்னு சொல்ல வேண்டியது. கிடைக்காத திராட்சை புளிக்கும். அவ வேணாண்ணா, அவளை விட உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும்ண்ணா. நீ ஒன்னும் கவலைப்படாத, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்ணு, இல்லைன்னா நான் வேற வழி பாத்துக்கிறேன். அவ ஒரு ஃப்ராடுன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணனா அப்ப நீ அவளை விட்டுறியா? அது எப்படி? அவ என்னதான் லவ் பண்றேன்னு சொன்னானா? அத சொல்ல வாய்ப்பே இல்லை. சொல்லிட்டா சரி, எவிடன்ஸோட நீ ப்ரூவ் பண்ணனா நான் அவளை மறந்துடுறேன். சத்தியமா? அபி இப்படி பண்ணுவாடா? நீ பழைய விஷயத்தெல்லாம் மறந்துட்டியா மச்சான்? அவ பழசெல்லாம் மறக்காம வருவாளடா. என்னால முடியலடா. முடியல மச்சான். மச்சான் என்ன பீஸ்டா, முழு பிரியாணி. மச்சான் கண்ட்ரோல் பண்ணு, நீ பழசெல்லாம் மறந்துட்டியா? கடவுளே, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், எனக்கு ஒரு நல்ல பொண்ணா கரெக்ட் பண்ணி கொடுப்பா. மச்சான் வாக்கு எப்படி இருந்தா அப்ப ரன் எப்படி இருக்கும்? மச்சான் இது வெறும் ட்ரைலர் தான்டா. படம் இனிமே தான் மச்சான் ஸ்டார்ட்டே ஆக போகுது. வெறும் 3 தான் இருக்கு மச்சான். ஹலோ, உங்க பேர் என்ன? அன்சாரி. ஹலோ ஹலோ, உங்க பேரு? அபய்வேல். 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 ஏய் இங்க பாரு, இது கொஞ்சம் சூப்பரா இருக்குல்ல? உனக்கு செட் ஆகாது. ரெண்டு மொக்கடா. மூடிட்டுறா. அட போடா. ஏய் அவங்க பாக்குறாங்க. யாரு பின்னாடியா? அவங்களா?
என்னடி இப்படி பாக்குறாங்க? நினைக்கிறேன்டா. அந்த குண்டனை பாத்தியா? Good morning, sir. Morning, sir. Sit down. ஹலோ, நான் ரஞ்சன் அப்ரஹாம், உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொஃபஸர். வெல்கம் டு ஃபர்ஸ்ட் இயர் பிடெக். சைலன்ஸ். ஷாந்த் துளசி. Present, sir. மனோ சிவி. Present, sir. அருண் கே தாமஸ். Present, sir. அனு. Present, sir. கோபிகா. Present, sir. ஜித்து. Yes, sir. நஜீனா. Sir. அபே வேலாயுதம். கஷ்டம். Sit down. Why you choose electronics as your main? You don't know? Don't you? Let us talk something about electronics. You know, after 3 years, you will realize that electronics ஒரு கடல் மாதிரின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. Okay, let's wind up now. We will meet tomorrow, okay? நமக்கு பஸ்ல இடம் கிடைக்குமா? நமக்கும் பஸ் கிடைக்கும்டி. அதுலயே நம்மளும் போயிடலாம். நான் முடிவு பண்ணிட்டேன். இவதான் மச்சான் ஆளு. சரியாயிடும் விடு. போலாம். சரி வா போய் பேசலாம். ஏன் சோடா? எதுக்குடா? டேய் வேணாம்டா. டேய் மச்சான் நம்ம பரவாயில்ல போய் பேசு போ. ஹலோ, நான் அபய். நான் சரி. நிதி. ஓ, உங்க பேரு? ஸ்ருதி. நைஸ் நேம். எங்க வீடு? பெருங்களத்தூர். என் வீடு அங்கதான். உன் வீடு செங்கல்பட்டுடா. செங்கல்பட்டுக்கு அடுத்து தானே பெருங்குளத்தூர். சரி வா போயிடலாம். டேய் இங்க வா. இங்க வாடா. உங்க அப்பா கிட்ட போயிட்டு ஓ பேச்சுக்கா. என்னடா போடா டேய். ஏய் இவனுக்கு ஒரு வேலையே இல்லையா? விடுறா. வா போலாம். நிதி உங்களுக்கு தெரியும்ல அந்த சோமசேகரம் பிள்ளைய? அபி டேய் அபி, இவன் வேற. வரமா. அவன் ஏதாவது படிச்சிட்டு இருப்பான். ஆமாமா, படிச்சு கிழிப்பான். அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி குத்த வச்சு உட்கார்ந்து இருப்பான். உங்களுக்கு சாம்பார் ஊத்தட்டுமா? கொஞ்சமா ஊத்து போதும். சாம்பார்ல கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுமா. லைஃப்ல கொஞ்சம் காரம் நல்லதுதான். பாட்டி. வருண், போய் கை கழுவிட்டு வா. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ண. சரி. நீ என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? சீக்கிரமா சாப்பிடு. ஆனா நீ ஏமா சும்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் செய்யற ஒரே வேலை இதுதானே. சாப்பிடுறா, நல்லா சாப்பிடு. இவன் சைலண்டா இருக்கான். சைலண்டாலாம் இல்ல, அபி நல்ல பையனாக முடிவு பண்ணிட்டானா. டேய், நான் என்ன பண்ணாலும் அவ கண்டுக்கவே மாட்டேங்கிறா. நான் என்ன பண்ண? எதுக்கு இங்க இருந்து வெளியே அனுப்புறதுக்கா? சரி, அப்ப நீ ஐன்ஸ்டீன் புத்திய காட்டு. தம்பி நியூட்டன் காட்டுறேன். டேய் விடண்டா என்ன. டேய் நீ என்னடா பண்ண போற? நான் அவளை ப்ரப்போஸ் பண்ண போறேன். ஒரு வாட்டி நல்லா யோசிச்சுட்டு பண்ணலாம்ல. பாத்துக்கலாம், நீ வா. பாப்போம்.
முடிஞ்சிருச்சடி. பாய். சரி மச்சான் உள்ள நான் பாத்துக்கிறேன். பாய். பாய். போலாமா? என்னடா குரூப் ஸ்டடியா? போ போ. ஹாய். அது நிதியை பிடிச்சிருக்கு. எனக்கு இல்ல, அன்சாரிக்கு. அவன் ஒரு வித்தியாசமான கேரக்டர். இதுக்கு முன்னாடி 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது லவ் பண்ண பொண்ணு நோ சொன்னதுனால சூசைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணான். உனக்கு அவனை பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ போய் சொன்னா அவன் ரொம்ப வயலண்ட் ஆயிடுவான். அவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. ஒருவேளை அவன் உன்னை கூட ஏதாவது பண்ணலாம். அவன்கிட்ட போய் நான் என்ன சொல்றது? நீ கவலைப்படாத, நீ யோசிக்கிறது கொஞ்சம் டைம் பண்ண நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் நம்ம ஒன்னா இருந்து ஏதாச்சும் வழி கண்டுபிடிக்கலாம். ஓகே சரி, நான் கிளம்புறேன். என்ன ஆச்சுடா? எஸ் எஸ் பேசிட்ட மச்சான். நீ அவளை பார்த்து சிரிச்சு ஒரு டாடா காட்டு. ஏய், உன்னை பத்தி அவகிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். அப்படியா? ஹாய் நிதி. ஏய், போதும் போதும் வா, கை கழண்டு விழுந்துற போது. ஆமா, அவகிட்ட என்ன சொன்ன? உனக்கு அவளை பிடிக்கும்னு. அது இல்ல மச்சான், நீ எனக்காக கொஞ்சம் நடிக்கணும். டேய் மச்சான், எனக்காக தானே. நீ எனக்காக பண்ணனா உனக்கு ஃபசீனாவோட நம்பர் தருவேன். அப்படியா? சரி வா மச்சான். டேய், இந்த நம்பர் தான் உனக்கு தந்தேன். அப்படியா? ஆமா, ஃபசீனாவோடது தான். டேய், ஒரு ஃபிகர் வந்திருக்கு. எங்க? போய் ஆரம்பிடா. ஓ, சும்மா போடி. உங்க பேர் என்ன? பார்வதி. பார்வதியா? லூசு போல. டேய் லூசு, ஏன் அப்படி விளையாடிட்டு இருக்க? தேவையில்லாம நான் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க. போடா லூசு. நாளைக்கு லைப்ரரி போய் ஆபரேஷன்ஸோட நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணனும். மச்சான் வரேன்டா. பை 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 பை. அசைன்மென்ட் என்னாச்சு? அது முடிஞ்சிருச்சு. இவனா? சரி, அதுக்கு சார் என்ன பண்றான்? சார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஓகே ஓகே. நைஸ் நைஸ். சரி சரி. இன்னைக்கு கண்டிப்பா என்கிட்ட வாங்க தான் போறா. நாளைக்கு சொல்றேன். டேய் என்னடா? போ போ. நிதி போத ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். இதோட இவன் என்ன பார்த்து இப்படி பயப்படுறா? என்னடா? என்ன ஒண்ணு இல்ல. இன்னைக்கு என்னோட எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணணும். நிதி, இதை கொஞ்சம் சொல்லிக் கொடு. அதான் நான் சொன்னேன்ல. சார் கிளாஸ் எடுக்கும்போது கவனிக்க மாட்டியா? அது நம்ம போர்ஷனே இல்ல. இங்க இருக்கு பாரு, நீயே படிச்சுக்கோ. போடா. அப்ப நான் லூசா இருக்குமோ? எனக்கா? நான் அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா ஒரு யூஸும் இல்லை. கடைசியா நான் ஒரு கடுமையான ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். நீ என்னதான் லவ் பண்றேன்னு நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். இல்ல பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு உனக்காக நான் நடிச்சுக்கிறேன். நீயும் என் கூட நடிப்பல்ல?
இப்ப என்ன பிரச்சனை இருக்கு? இப்படி நடங்க. ஆல் தி பெஸ்ட் மச்சான். எப்படா வருவா? வெயிட் பண்றா, இப்போ வருவா. ஆள் வலி. ஹாய். எவ்வளவு நேரம் ஆச்சு? வா போலாம். சாரி எடுத்தேன். இங்கயா? இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரு பைத்தியக்காரன். நீ ஒண்ணு பண்ணு, நீ இங்கே இரு. டேய் நானும் வரணும். தனியா போறேன்டா. மச்சான் நான் தான் சொல்றேன்ல, நீ இங்கே இரு. விட்டு போறா. இந்த நாசமா போன சாட்டர்டே சண்டே இல்லனா என்னாச்சு இப்போ? டே அன்சாரி, வீக் டேஸ் ஃபுல்லா கிளாஸ் இருந்துச்சுன்னா போரு. அது உனக்கு மண்டே டு ஃப்ரைடே வாழ்க்கையிலே ரொம்ப அழகான நொடிகள். என்னடா ஒரே ரொமான்டிக் மூடுல இருக்க? ஆமாடா, அவ என்ன தூங்க விட மாட்டேங்கிறா. பசியும் இல்ல, தாகம் இல்ல. எவா அவ? நிதி. அவ என் உயிரோட கலந்த மாதிரி இருக்கு. யாரு? நம்மளோட நிதியா? நீ சும்மா விளையாட்டுக்குன்னு சொன்ன. நிஜமா? ஆமா மச்சான். இங்கதான் இருக்கியா? என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி நடந்துச்சுல. ஓ, உனக்கு நிறைய அறிவு இருக்குல்ல. அதுல என்ன டவுட்? நீ என்ன நினைச்ச? நான் அந்த லூஸ் அன்சாரிக்கு பயந்து நான் லவ் பண்றேன்னு நினைச்சியா? நீ போட்ட டிராமா எனக்கு அப்பவே தெரியும். ஐயா, அப்புறம் நீ ஏன் பேசாம இருந்த? எனக்கும் உன்னை பிடிச்சிருந்தது. கண்டுபிடிச்சிட்டியா? அழகே நீ வந்தாய், அனுராக கீதமாய் நின்றாய். அழகே நீ வந்தாய், அனுராக கீதமாய் நின்றாய். யாரோ
நம்ம லவ் பண்ணி ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல? அதுக்கு என்ன? அப்புறம் என் ஃப்ரெண்டோட வீடு ஃப்ரீயா இருக்கு, போலாமா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போலாம். கேட்காம இருந்திருக்கலாம். எங்க இருந்து பிடிச்ச இந்த மாதிரி ஒருத்தனை? யாரு? அந்த முட்டாள் அன்சாரிய. அவனா? அவனும் அவன் மூஞ்சியும் அவன் பேசுறதும் பொண்ணுங்களை பார்த்தாலே அப்படியே வாயை பொழந்துட்டு தான் பாக்குறான். நீ அதெல்லாம் சொல்ல வேணாம், அதெல்லாம் அவனோட ட்ரிக்கு. அப்புறம் அந்த காரு பக்கத்து வீட்டுல ஆன்ட்டியோடுது, ரெண்ட் விடுறதுக்காக கொடுத்தாங்க. வேணுமா? சிப்போடா. படம் சூப்பர்ல. உண்மையை சொல்லணும்னா இந்த சாட்டர்டே சண்டே பயங்கர போர்ல. மண்டே டு ஃப்ரைடே நம்ம எங்க வேணா மீட் பண்ணலாம்ல. ஊர் சுத்துறதுக்கு தான் காலேஜ் இருக்குல்ல. ஆனா நம்ம வீட்டுக்காரங்க கண்ணில் பற்றக்கூடாது. அதுவும் சரிதான். அடுத்த வாரம் நம்ம படத்துக்கு போலாம்ல. வேண்டாண்ணா ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். வேண்டாம் ப்ளீஸ். சரி விடு. ஓடி. அபி ப்ளீஸ் ப்ளீஸ். இதுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்படுற, நான் உனக்கு சொல்லி தரேன். இங்க பாரு தங்கம், இதுக்கெல்லாம் எனக்கு நீ பிரியாணி வாங்கி தரணும், ஓகேவா? இந்த விரல இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இருடா, சீக்கிரம் வாடா, சொல்றது கேளு. சீக்கிரம் வாடா, நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம், ஓகேவா? பாய். என்னடா சொல்றேன் வா. என்னடா பண்ற? நீ இங்கே இரு, யாரா வந்தானே எனக்கு சிக்னல் தா, ஓகே? என்ன விஷயம்னு சொல்லு. நான் சொல்றேன், நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன், ஓகே? டேய், காலேஜ்ல என்ன வேலைடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? டேய், காலேஜ்ல நீங்க எதுக்குடா வரீங்க? படிக்க தான வரீங்க? ஏய், என்னடா இங்க? கிளாஸுக்கு போங்க. மட்டும் சீனை பார்த்துட்டாருடா. தேவையில்லாம டென்ஷன் ஆகாதடா. நடந்து முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல, நீ அதை விட. மச்சக்காரன்டா, ஒரே சமயத்துல எப்படிடா இத்தனை பொண்ணுங்க? மரியாதை போடா. கோவத்தை கிளப்பி விட்டு நிதி வரடா. நிதி, நீ நினைக்கிற மாதிரி
நிதி உன்னோட அண்ணன் கம்பெனில தானே ஒர்க் பண்றா, அப்புறம் எதுக்கு இங்க? ஏய், அவ கம்பெனி மாறிட்டா, இப்போ இங்க தான் இருக்கா. அண்ணா தான் அட்ரஸ் கொடுத்தாரு. இதை பண்ணணுமா? டேய் வாடா. டேய், காலேஜ்ல நடந்த பிரச்சனை. நீ ஏன்டா பயப்படுற? அது முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் ஓகே சார். ஸ்ரீதா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஐ வுட் லைக் டு மீட் மிஸ் நிதி. 1 செகண்ட். நீங்க? அரவிந்த், ஹர் ஃப்ரெண்ட். மேம், மிஸ்டர் அரவிந்த் இஸ் ஹியர் டு மீட் யூ. பக்கா. ஓகே மேம். She is there in an interview. Please tell her it's urgent. Ma'am, he says it is urgent. Okay, ma'am. Please sit. She'll be here in a minute. Okay. Hello, Anita. Please take the list. Okay? பக்கா மச்சான். யாரு? மேம், அவங்க. நிதி, ப்ளீஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியிருக்கு. எனக்கு எதுவும் பேசுறதுக்கு இல்ல. டோன்ட் வேஸ்ட் மை டைம். நிதி, நான் சொல்ல வர்றது ப்ளீஸ். ப்ளீஸ், நான் தான் சொன்னல, டோன்ட் வேஸ்ட் மை டைம். ரோட்ல போறவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்கிற இடம் கிடையாது இது, புரியுதா? இடியட்ஸ். அவ என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். சின்ன ஒரு சண்டை 2 நாள்ல சரியாயிடும். நீங்க கூட உங்க ஃப்ரெண்டு கூட சண்டை போடுவீங்கல்ல. ஆனா இதுக்கெல்லாம் போய் யாராச்சும் பிரேக்கப் பண்ணுவாங்களா? அவ கோவம் கம்மியாச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் இல்ல? ஆமா, இந்த இன்டர்வியூ எந்த போஸ்டுக்கு? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என்னால அப்ளை பண்ண முடியுமா? என்ன குவாலிஃபிகேஷன்? பிடெக் ஐடி. சிவி இருக்கா? அது இப்ப கொண்டு வரேன். வா போலாம், வேலை இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, இந்தாங்க சிவி. ப்ளீஸ் சிட், நான் கூப்பிடுறேன். ஓகே. ஓகே. மிஸ்டர் அன்சாரி. இவனுங்க வேற. டேய், உன்னதான். நானா? நான் தான் இங்க ரெஸ்யூமே கொடுக்கலையே. அப்புறம் எப்படி? அதாவது மச்சான், நான் கொடுத்துட்டேன். நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, நீ இருந்தா எனக்கு தைரியமா இருக்கும். போடா, நான் ப்ரிப்பேரே பண்ணல. அன்சாரி தோ இங்க இருக்கான். போ போ போ. டேய் வேறடா. டேய் போடா கழுத. மச்சான், என்னலாம் கேட்டாங்க? இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னாங்க. தியரி ஏதாச்சும் கேட்டாங்களா? லைப்ரரி ஃபங்க்ஷன் ஆஃப் C++. லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், அதோட ஆன்சர் என்ன? மே ஐ கம் இன் சார்? Come in. Sit down, please. Thank you, sir. Abhay Velayudham? Yes, sir. Introduce yourself. Passed BTech IT from Holy Grace Engineering, Mangadu. Good. Currently working as a tutor at Infomedia. Oh, fine. Mr. Abhay Velayudham? Yes. Who inspired you the most? Bill Gates. Why? Sir, we all know that this is a fast-growing world. All lives in an IT world, quickly growing. Bill Gates made all the technologies available for common people. That's why, sir, I respect him most. Oh, that's good. Thank you, sir. Okay, Abhay. We will let you know. Thank you. Hello. Okay, Mr. Vinith. We will meet on next Monday.
தேங்க்யூ சார். எஸ். சொல்லு மச்சான். டேய் இன்டர்வியூ ஓகே ஆயிடுச்சுடா, நாளைக்கு ஜாயின் பண்ணணும். டேய் எனக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு, எல்லாம் அல்லாவோட செயல்டா. அண்ணாவோட நிதி இப்ப ஏன் கஜானால. மச்சான் கலக்குறப்போ வருண் எப்படியாவது பொழைச்சுப்பான். அது சரிதான். எனக்கு அபிய நினைச்சா மட்டும்தான் என்ன ஆகுமோ, என்ன பண்ண போறானோ. எல்லாம் சரியாயிடணும் கடவுளே. அம்மா, பேண்ட் ஷர்ட்லாம் துவைச்சு வச்சிட்டியா? உன்னோட பீரோல தான் இருக்கு. என்ன? எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு, நாளைக்கு ஜாயின் பண்ண போறேன். என் காதுல கேட்டது உண்மையா? ஐயோ கடவுளே. அபி, டே அபி, நீ இன்னைக்கு வேலைக்கு போகலையா? டே மணி 9 ஆகுது. எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாயேன். இங்க நான் மட்டும் தானே இருக்கேன், எடுத்துட்டு வரேன். செம்மையா மாட்டினேன். சாரி. சார் போய் பார்த்துட்டு தான் நீ போற. I can't tolerate this. சார். Yes. ஃபர்ஸ்ட் டேவே என்ன அபே இதெல்லாம்? சார் வயர் கொஞ்சம் சரியில்லை, அதான். ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனை தானா? Don't repeat this. Okay? Okay sir. போயிடலாம். சும்மா நான் சொல்ல ரீசன் நீ சொல்ற. In this process X and Y Excuse me. I have doubt. என்ன? இல்ல இப்ப சொன்னது எனக்கு புரியல, இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? In this function X and Y are the variables used to verify the equations and for calculating other components accurately. ஆமா. ஆமா, அதை நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் பாக்குறாடா, வராடா. I want to see you in my cabin now. Look, first நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனா இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்கறோம். எனக்கு உன் மேல ஒரு கோவம் இல்ல. Let me complete. இந்த ஆபீஸ்ல நான் டீம் லீடர், நீ ஒரு டீம் மெம்பர். பழைய விஷயங்களை நீ இன்னும் நினைச்சிட்டு இருந்தேன்னா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. இது நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லதும் கிடையாது. So, let's have a professional relationship. Okay? Professionalனு சொன்னா உங்களுக்கு புரியலையா?
நான் உன்னை பார்த்து சிரிச்சா அதுக்கான அர்த்தம் நீ எனக்கு கூட பிடிச்சிருக்குன்னு கிடையாது. உன்கிட்ட நான் பேசுறது ஃப்ளர்ட்டிங்கும் கிடையாது. புரியுதா? இவ்வளவு கஷ்டப்பட வேணாம். ப்ரொஃபஷனலிசம் மீனிங்னா என்ன எனக்கும் தெரியும். நான் இங்க வேலை செய்ய தான் வந்திருக்கேன். ஒரு நல்ல கரியரை ஏற்படுத்திக்க. அதை விட்டு உன்னை பார்க்கறதுக்கு இல்ல. அப்படி இருந்துச்சுன்னா அது உனக்கும் நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, கொலீக்ஸ். ஓகே, நவ கெட் பேக் டு ஒர்க். மச்சான், ஏதாவது நடந்துச்சா? நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன சிம்புவோட படமா? அவ ஒன்னு பொறிச்சு எடுத்துட்டால. அவளை ரெடி பண்ணிடலாம். இன்னும் கொஞ்ச நாள் டைம் வேணும். டேய், எனக்கு இங்க சுத்தமா பிடிக்கலடா. என்னாச்சு? இங்க நம்ம வேலை செய்யணும்டா. வேலை செய்யாம வேலை தான்ப்பா முக்கியம். இல்ல வேலை போயிடும். அவனும் அவளும் சேர்ந்து என்னாச்சு? வெந்திரிச்சு போல. யா, இனி கொஞ்ச நாள் போதும். அப்போ சந்தோஷ் சிவனும் ரெடி. மச்சான், அவ இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கா. இன்னைக்கு ப்ரோபோஸ் பண்ண கண்டிப்பா விழுந்துருவா. என்னாச்சுடா? என்னமோ ப்ரோபோஸ் பண்றதுக்கு ஒரு டென்ஷனா இருக்கு. எனக்கு நிஜமாவே அவளை பிடிக்கும்டா. நான் அவளை நிஜமா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அவளை மாதிரி ஒரு பொண்ணு இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைக்கவே மாட்டா. இப்ப என்னடா பழைய சினிமா மாதிரி ஆயிடுச்சு. நீ அண்ணா கிட்ட என்ன சொல்லுவ? எனக்கும் அதே டென்ஷன் தான். வரட்டும், பாத்துக்கலாம். ஒரு விஷயம் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. என்ன? அண்ணா, எனக்கு நிதியை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னால அவளை மறக்கவே முடியல. நீ என்னடா சொன்ன அவ ஒரு ஃப்ராடுன்னு? இப்ப என்னடா அண்ணா அவளை பிடிச்சிருக்குன்ற? உண்மையை சொல்லணும்னா நீ தான்டா ஃப்ராடு. அவளை முழுசா இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் கண்டிப்பா அவளை கல்யாணம் பண்ணுவேன். என்ன பார்த்தா நான் பேக்கு மாதிரி தெரியுதா? அவளை லவ் பண்ண தெரிஞ்ச எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கவும் தெரியும். அப்புறம் நான் ஒன்னும் உன்ன மாதிரி ஃப்ராட் இல்ல. சொல்றது புரியுது இல்ல? நீ கிளம்பு. அப்ப ஏதாவது பண்ணிரலாமா? வேற எந்த வழியும் கணக்கு தெரியலடா. நிதி வீட்டு நம்பர் வாங்கிட்டியா? அதெல்லாம் நான் வாங்கிட்டேன்டா. கால் பண்ணிட்டு என்ன சொல்ல போற? உங்களோட பொண்ணு வருணுங்கிற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. அவங்க வீட்டு விட்டு ஓடி போறன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வருண் பொண்ணுங்க வாழ்க்கையை நாசமாக்குற ஒரு கொடூர நிதி வாழ்க்கையை நாசமாக்கிடுவா. ஆனா நிதியால அது எதையுமே புரிஞ்சுக்க முடியல. நீங்க வேணும்னா உங்க பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திக்கோங்க. எப்படி வச்சா?
நீ விஷயத்த சொல்லி போனை வச்சிரு. சும்மா நைன் பேசாத. அதெல்லாம் ஓகே, நம்ம போய் கூப்பிடலாம். ஜோசப் நான் கடைக்கு போலாம். எங்கேயாச்சும் கால் பண்ணலாம். நீ சீக்கிரம் வண்டி எடு. டேய், நீ இவ்ளோ சீப்பா நடந்துப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லடா. அண்ணா என்னாச்சு? தம்பி, என்கிட்டயே உன் வேலையை காட்டாத. நிதி வீட்டுக்கு நீ ஃபோன் பண்ணல? அண்ணா நீங்க என்ன சொல்றீங்க புரியல. நீ வேணா பாரு, அவ மட்டும் எனக்கு கிடைக்கல. என் பேரு வருண் இல்ல. நீ விளையாடு, நான் பாக்குறேன். கால் பண்றானமா கால். என்னாச்சு அபி? நிதி, அன்னைக்கு நான் காலேஜில் பண்ணது பெரிய தப்பு தான். அன்னைக்கு நீ எனக்கு வெறும் டைம் பாஸ் மட்டும்தான். ஆனால் இங்கேருந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் நான் உன்னை நிஜமாக புரிஞ்சுக்கிட்டேன். நிஜமா நிதி, ஐ ரியலி லவ் யூ. நாம் பழசெல்லாம் மறந்துடலாம்ல. முடிஞ்சுதா? நீ என்ன பத்தி என்ன நினைச்ச? நான் உன்கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசினதும் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைச்சியா? உனக்கு வேணா காதல் ஒரு டைம் பாஸா இருக்கலாம். ஆனா நீ எப்பாவது யோசிச்சு பாத்திருக்கியா நீ யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற அந்த பொண்ணுங்களை பத்தி? அப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லல்ல. சொல்லு நிதி. எப்பாவது யோசிச்சு பாத்திருக்கியா எனக்கு என்ன நடந்ததுன்னு? தெரியுமா உனக்கு? நான் என்னையே வெறுத்த அந்த நாட்கள், புரியாத தனிமை என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. பல நாள் தூங்காமலே இருந்திருக்கேன். பாதிக்கப்பட்டவளோட வருத்தம் எல்லார் மேலேயும் கோவமா மாறிச்சு. எனக்கு என் மேலேயே கோவம். நான் எப்படி இதெல்லாம் கடந்து என்னோட நார்மல் லைஃப்க்கு திரும்பி வந்தேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா அது என்னோட வாழ்க்கையில ரொம்ப கொடூரமான நாட்களா இருந்துச்சு. அப்புறம் நான் உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அப்பா அம்மாவோட பாசம் என்னன்னு எனக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சது. இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதே அவங்களுக்காக தான். நிதி, நான் இதெல்லாம் உனக்கு பத்தாது. இனிமேல் தான் அழப்போற. நீ கதறி கதறி அழப்போற. பழைய நினைவுகள் உன்னை குத்தி குத்தி கஷ்டப்படுத்துறத இனிமேல் தான் நீ அனுபவிக்க போற. Abhay, your performance is gradually increasing. Thanks, sir. Sir. Yes? என் ரெசிக்னேஷன் லெட்டர் நான் ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன். What? என்ன அபய்? Sorry, I am not in a mood to talk. Thank you, sir. அபய், அபய், நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? உன்னோட ஸ்மார்ட்னஸ் எங்கடா போச்சு? ஹே, கம் ஆன் மேன், என்ன பிரச்சனை உனக்கு?
அபய், இந்த மாதிரி பிரச்சனை எனக்கும் வந்திருக்கு கண்ணா. இந்த விளையாட்டையெல்லாம் விட்டுட்டு ஃப்யூச்சரை யோசிச்சு பாருப்பா. இன்னும் பெரிய பெரிய உயரத்தையெல்லாம் அடையணும் நீ. ஸோ உன்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். நல்லா யோசிச்சு முடிவெடு. தம்பி அபி, என்ன ஆச்சு இவனுக்கு? அபி, என்ன ஆச்சுடா உனக்கு? ஒன்றும் இல்லை. வருண் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ பண்ணது சரியா? சரியா சொல்லு. இல்லை கண்ணா, இந்த காதல் கல்யாணம்னு சொல்றதெல்லாம் சும்மா காமெடி இல்லை. ஒரு பொண்ணுக்கு அவ்வளோ நம்பிக்கை வரும்போது தான் அவளோட இதயத்தை உனக்கு கொடுப்பா. அதில் ஒரு கீறல் கூட வராமல் பாதுகாக்க வேண்டியது உன்னோட கடமை. டேய், அது கூட அவளுக்கு உன் மேலே இருக்கிற நம்பிக்கையும் சேர்ந்து போகுது. நீ நினைக்கிற மாதிரி ஒன்னா சுத்துறதும் கட்டி பிடிக்கிறதும் காஃபி குடிக்கிறதும் இல்லை காதல். காதலிக்க முதல்ல நல்ல மனசு வேணும். மனசு சுத்தமா இருந்தா எல்லாம் சரியா வரும். கடவுள் நம்ம இதயத்துல வழி தர ஒரு விஷயம் எல்லாரோட வாழ்க்கையிலயும் இருக்கும். அப்பதான் நமக்கு இந்த காதலை பத்தி எல்லாம் தெரியும். அனுபவிக்கிறது, அதனால யாரோட இதயத்திலையும் கீறல் விழாம பாத்துக்கிறது. அண்ணா, அண்ணா, ஐம் சாரி. என்னை மன்னிச்சிடண்ணா. நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன். நான் பண்ணது பெரிய தப்பு தான். நீங்கள் 2 பேர் தான் நிஜமாக சேரணும். உங்கள் கல்யாணத்துக்கு எனக்கு முழு சம்மதம். இப்போதான்டா நீ என் தம்பியா இருக்க. எல்லாத்தையும் விடு. எப்படியாவது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் சம்மதிக்க வைக்கணும்டா. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம 2 ஃபேமிலியும் ஒரு டின்னர் கூப்பிடுவோம். அப்படி பண்ணா 2 ஃபேமிலியும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியும் போது அது நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும்டா. வா. இது எப்படி இருக்கு? சூப்பர். ஸ்டைலா வேற இருக்க. தளபதி விஜய் மாதிரி இருக்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் விஜய் மாதிரியா? ஆமா, நீ இன்னும் ரெடி ஆகல? நான் பின்னாடி வரேன், நீங்க கிளம்புங்க. தேங்க்ஸ்டா. டேய், கொஞ்சம் சீக்கிரம் வாடா. ஆல் தி பெஸ்ட். பொண்ணுங்களை விட மோசமா இருக்கீங்களேடா. பெருசும் அப்படிதான் இருக்கு, சின்னதும் அப்படிதான் இருக்கு. வருண், நேரமாச்சுடா. அது வந்துட்டேன்பா. ஏங்க, அபி அங்க வந்துருவான்ல. நீ சீக்கிரம் வாடா. சரி சரி, வாங்க சீக்கிரம். வேற ஆயிடுச்சு. நீ சீக்கிரம் கார் எடு, அவங்க நேரம் வந்திருக்க போறாங்க. ஏம்பா, பெட்ரோல்லாம் செக் பண்ணிட்டியா? அதெல்லாம் இருக்குப்பா. ஆட, என்னவோ டெய்லி நீங்க பெட்ரோல் போடுற மாதிரி பேசுறீங்க. பெட்ரோல்லாம் வழி நின்னு போச்சுன்னா தெரியும். மீண்டுமே சொல்லாமல் சொல்வது என்ன? மொழிகளில் கூறாத வார்த்தையின் ஓர் இன்பம் தானோ? கேட்கிறேன் நானும் மழையோடு ஒரு காதல் கானம்.
தொலைகிறேன் உன்னில் இதயத்தின் மறுபாதி நானும் விழிகள் முதலாய் உனை பார்த்த நிமிடங்களில் என் சொந்தம் தான் நீ வாழ்க்கையில் முதலாய் உனை பார்த்த நிமிடங்களில் என் சொந்தம் தான் நீ வாழ்க்கையில் மனங்களும் தெரியாமல் அழுகின்றதோ இதயமும் ஒன்றாகும் ஒரு கீதமோ மனதின் அருகில் சேர்வாய் நீயும் மனதின் அருகில் சேர்வாய் நீயும் விழிகள் மீண்டுமே சொல்லாமல் சொல்வது என்ன மொழிகளில் கூறாத வார்த்தையின் ஓர் இன்பம் தானோ இருளில் மாய்ந்திடும் மோகங்களோ இளம் நெஞ்சு தேம்பிடும் வேதனையில் இருளில் மாய்ந்திடும் மோகங்களோ இளம் நெஞ்சு தேம்பிடும் வேதனையில் விழிநீரில் எழுதிய கவிதைகளோ சிறு உடல் முடிந்திடும் என் நேரமோ அன்பே தருவாய் தீரா காதல் அன்பே தருவாய் தீரா காதல் விழிகள் மீண்டுமே சொல்லாமல் சொல்வது என்ன மொழிகளில் கூறாத வார்த்தையின் ஓர் இன்பம் தானோ கேட்கிறேன் நானும் மழையோடு ஒரு காதல் கானம் தொலைகிறேன் உன்னில் இதயத்தின் மறுபாதி நானும் விழிகள் அதை பத்திலாம் நம்ம பாதர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நாம அதே ஹோட்டல்ல சாப்பிடுவோம். யா ரைட். அப்புறம் வேற என்ன? வா அபி, இதான் என் ரெண்டாவது பையன் அபி. ஹாய். ஹலோ. லேட் ஆயிடுச்சோ? கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஓ அப்படியா? வீட்ல மத்தவங்க எல்லாம் எங்க? ஹலோ. ஆமா. ஹாய் அபி, எப்ப வந்த? நாங்க பேட்ச்மேட்ஸ்மா. அபி சாப்பிட ஏதாவது ஆர்டர் பண்ணவா? இல்ல இப்ப வேணாம். சரி, அடுத்து நாம என்ன செய்ய போறோம்? உங்களுக்கு எப்போ சௌகரியமா இருக்கோ அப்ப சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்க. பொண்ணு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைனாலும் எங்க சொந்த பந்தம் யாரும் தெரிஞ்சுக்கணும்ல. சரி ஆட்டம். நாங்க கூடி பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு சொல்றோம். கண்டிப்பா சொல்லுங்க. சரி, நாம கிளம்புவோமா? போலாம். சரி. சரிம்மா. இது வீட்டுக்கு போய் பேசலாம். வா. நல்ல குடும்பம் இல்லமா? ஸ்ருதி வா. அண்ணா என்ன இதெல்லாம்? இங்க என்ன நடக்குது? நிதிக்கு என்னாச்சு? இங்க என்ன ஸ்ருதி இருக்கா? நான் லவ் பண்ணது ஸ்ருதி தான்டா.
அப்போ அன்னைக்கு ஏதோ சொன்னீங்க? நீயும் நிதியும் லவ் பண்ண விஷயம் எனக்கு தெரிய வந்ததே ஸ்ருதி மூலமா தான்டா. என் தம்பி பண்ண விஷயத்தை பத்தி கேட்டப்ப கஷ்டமா இருந்தது. ஆஃபீஸ்க்கு வந்ததும் நான் ரொம்ப ஆசைப்பட்டு காதலிச்சது ஸ்ருதியை மட்டும்தான்டா. கொஞ்ச நாள்லயே நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். அதுக்கு நடுவுல தான் ஒரு நாள் நீங்க 2 பேரும் பேட்ச்மேட்னு சொன்னோம். உங்க 2 பேருக்கு நடுவுல வந்த பிரச்சனையை பத்தி ஸ்ருதி தான் என்கிட்ட சொன்னான். நிதியோட நிலைமையை பத்தி கேட்டப்ப ரொம்ப கஷ்டமா போச்சு. நீ கலட்டி விட்ட பொண்ணுங்களோட வாழ்க்கையை பத்தி உனக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் நான் அந்த போட்டோவை வச்சு உங்ககிட்ட ஒரு சின்ன கேம் விளையாடினேன். அப்புறம் அவளுக்கு பின்னாடி போனதெல்லாம் நீதானே. என் தம்பி பண்ண ஒரு பெரிய தப்புல இருந்து அவனை மீட்டு கொண்டு வர ஒரு சின்ன பொய் சொன்ன, அவ்வளவுதான். நான் பண்ணது தப்புனா நீ என்ன மன்னிச்சிடுறா. அண்ணா. ஏய் அபி, போடா. நிதி நிதி உனக்கு அவ்வளவு பிடிக்கும்னா இப்பவே போய் சொல்றா. அவன் நம்ப மாட்டான். நீ அவகிட்ட போய் பேசி பாருடா. ஒரு ஆள் மனசு விட்டு ஆத்மார்த்தமா பேசும்போது இந்த பொண்ணுக்கும் புரியும்டா. நீ போய் சொல்லு. நிதி உனக்கு அவ்வளவு பிடிக்கும்னா இப்பவே போய் சொல்றா. நீ எப்போவது யோசிச்சு பார்த்திருக்கியா? நீ யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற அந்த பொண்ணுங்களை பத்தி, அப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்தது? நீ அவகிட்ட போய் பேசி பாரு. கடவுள் நம்ம இதயத்துல வழி தர ஒரு விஷயம் எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கும். Morning. Morning, ma'am. Liza, check the details. Okay, ma'am. இது கொஞ்சம் கரெக்டானு பாருங்க. Okay. நிதி, நிதி, எனக்கு ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. நான் கேட்க தயாரா இல்ல. எனக்கு தெரியும் நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு. நீ என்ன வெறுக்கிறவனு தெரியும். ஆனா நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ முடிவு எடுத்துக்கோ. எல்லாம் நம்ம பேசி முடிச்சாச்சு இல்ல? நிதி, எனக்கு இப்ப எல்லாம் புரியுது. லவ் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் இங்க வந்தது உன்னை பழி வாங்குறதுக்கு மட்டும்தான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிதி யாருன்னு தெரிஞ்சது. என்ன ஒரு மனுஷனா மாத்தினது நீ தான். இப்போ நீ என் கூட இருக்கணும்னு தான் நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். ஐ லவ் யூ நிதி. எனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் தரக்கூடாதா? ப்ளீஸ். சாரி. Nidhi, any problem? Nothing, sir. Okay. Abhay. Nidhi.
நிறுத்து நிறுத்து வண்டி நிறுத்து. ஏய் நின்றி ஒழுங்கா. யார் நீங்க? அப்பா மௌலே. நீதானே அவனோட புது ஆளு? ஏய் இவள புடிச்சா அவன் நம்ம கையில மாட்டிப்பான். ஏய் விடுங்க விடுங்க. அபய் என்னாச்சு நிதி? யார் அவங்க? என்ன பிரச்சனை? ஏய் விடுங்க. ஏய் அபய் 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 நீ விடுங்கடா. அபய் வா. நிதி ஓடிடு. நிதி வா. நில்றா சேர்த்து புடிடா. ஏய் நில்றா நில்றா. எங்க ஓடுற? ஏய் எங்க விட மாட்டோம். நில்றா. உள்ள போறா. நில்றா சொல்றல. ஓடாத. ஓடாதடா நில்றா. சீக்கிரம் வண்டி எடுங்க. அண்ணா அண்ணா இங்க நிறுத்துங்க. அடுத்த ஸ்டாப்ல விட்டுருங்க. சரி தம்பி. வண்டி நிறுத்துடா. ஏய் ஓட பாக்குற. ஏய் ஏய் யாரா நீங்க? ஏத்றா அவன. ஏய் ஏய் ஓடுடா. ஏத்றா. ஓடா. அட்றா அவன. ஏய் ஏறா வண்டி ஏறா. ஏய் வண்டி ஏறா. போடா போடா சீக்கிரம் போ போ போ. யார் நீங்க? போ 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 போ. அன்சாரி, அபியை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? ஐயோ சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் அவனை பார்க்கவே இல்லை சார். அபி நீ எங்கடா இருக்க? ஹலோ நந்தன் சார். வருண் சொல்லு. வருண் ஏதாவது விவரம் கிடைச்சதாப்பா? அம்மா நான் தேடிட்டு இருக்கேம்மா. திரும்ப கூப்பிடுறேன் வை. அபய் நீ எங்க இருக்க அபய்?
நீங்களா யாரு? என்ன இதெல்லாம்? நீ அவசியம் தெரிஞ்சுக்க. பூ மாதிரி வளர்த்த என் பொண்ணு படுற அவஸ்தைய நீயும் படணும். அம்மா இல்லைங்கிற ஒரு குறைய தவிர அவளை தங்கம் போல நான் பாத்துக்கிட்டேன்டா. அவளை நடப்பினமா ஆக்குனது நீதான்டா. என் பொண்ணோட பழைய சிரிப்பு சந்தோஷத்தையும் உன்னால இப்ப தர முடியுமா? சொல்றாங்கிற. யோ, என்னையா சொல்ற? லவ் பண்றேன்னு சொல்லி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க நாங்க உன்னை விட மாட்டோம்டா. டேய் யோ, உனக்கு என்னையா வேணும்? உனக்கு இன்னும் புரியல? போடா போடா, என்ன விடு. உள்ள போ. எங்க கூட்டு போறீங்க? சொல்றோம். கீது,
अभय अभय गुड मॉर्निंग हाँ சாரி ஒரு மைல்டு அட்டாக் வந்துருச்சு. அம்மா உனக்கு என்னாச்சுமா? எந்திரிமா. டாக்டர் டாக்டர் என்னாச்சு டாக்டர்? ஷீ இஸ் நோ மோர். என்ன சொல்றீங்க? நான் கூப்பிட்டா ஏஞ்சுப்பா. இது இது வாங்க. இது ஏந்திரு டாக்டர். இது கண்ணு திறந்து பாரு. இது 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 பாரு. இது அங்க உட்கார்ந்து இருக்கிறது அபிதானே? ஆமா அபி அபி அங்க போய் பாப்போம். அபி அபி இவ்ளோ நாள் எங்க இருந்த அபி? அபி அபி என்னடா இது? ச்சே அபி என்னடா இப்படி இருக்க? என்னடா இப்படி மெலிஞ்சிருக்க? என்னாச்சுடா உனக்கு? வா வீட்டுக்கு போலாம் வா. டேய் வாடா போலாம். அபி டேய் அபி 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 டேய் அபி 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 அபி
ஏய் அபி அபி அபி